கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறேன், கவனிங்க. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஆம், சாமுவேல் என்னும் அற்புதமான தேவ மனிதர் அவர் ஒரு நியாயாதிபதியாகவும் காணப்பட்டார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அந்த நியாயாதிபதியாகிய சாமுவேல் எப்படிப்பட்ட காரியத்தை நியாயம் விசாரிக்கிறவராயிருந்தார்? அதை குறித்து 5 விதமான வேத காரியங்கள் நமக்கு வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரின் சந்நிதியில் நியாயம் விசாரிக்கிறவராய் சாமுவேல் காணப்பட்டார். இரண்டாவதாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது நீதியான கிரியைகளை குறித்தும் நியாயம் விசாரித்தார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது வருஷம் நியாயம் விசாரித்தார். நான்காவதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது உயிரோடு இருந்த நாளெல்லாம் நியாயம் விசாரித்தார். ஐந்தாவதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது நியாயம் விசாரித்து பலிபீடம் கட்டினார் என்று பார்க்கிறோம். ஆம், சாமுவேல் என்னும் அருமையான இந்த தேவ மனிதர் இந்த 5 விதத்திலே நியாயம் விசாரித்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5க்குரிய விளக்கத்தை இப்பொழுது நாம் ஜெபத்தோடு கவனிக்கலாம். முதலாவதாக கர்த்தரின் சந்நிதியில் நியாயம் விசாரித்தார் என்று சொன்னால் யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்வது முறுமுறுப்புகளை நீக்குகிற இடம்தான் கர்த்தருடைய சந்நிதி. ஆம், நம்மை குறித்து யாராவது முறுமுறுத்தாலும் சரி அல்லது நாமே முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும்போது அந்த முறுமுறுப்பை நீக்கி மிகுந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக நீதியின் கிரியைகளை குறித்து இந்த சாமுவேல் நியாயம் விசாரித்தார் என்று பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது நீதியான வார்த்தை என்றும் மாறாத வார்த்தை என்றும் அது அர்த்தம் கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆம், நீதியான கிரியைகளை குறித்து நியாயம் தீர்ப்பது என்று சொன்னால் அது நீதியான வார்த்தைகளையும் மாறாத வார்த்தைகளையும் குறிக்கிறது. அப்படியானால் சாமுவேலின் வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாமே நீதிக்குரிய வார்த்தைகளாகவும் ஒரு முறை சொன்னால் மறுமுறை மாறாத வார்த்தைகளாகவும் இருந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாய் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள், ஊழியர்கள், தேவ மனிதர்கள் வாய் கூட இப்படிப்பட்ட நீதியான மற்றும் மாறாத வார்த்தைகளை பேசுமானால் அந்த காலத்தின் நியாயாதிபதியின் அந்த தேவன் நமக்கும் நியாயாதிபதியாயிருந்து நம்மையும் கனப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த சாமுவேல் என்னும் நியாயாதிபதி அவர் வருஷம் நியாயம் விசாரித்தார் என்று பார்த்தோம். அது எதை குறிக்கிறது? சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளுவதுதான் வருஷத்தை குறிக்கிறது. கடந்த காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் விசேஷமானவர்கள் வருடந்தோறும் ஆலயத்துக்கு செல்லுவதும் வருஷந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதுமாய் இருந்தார்கள். அது சேனைகளின் கர்த்தரை துதிப்பதற்கு, ஓ கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளுவதற்கு ஏதுவாய் இருந்தது. இந்த நாட்களில் கூட தேவ பிள்ளைகளாகி நீங்கள், நாம் யாவரும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். தொழுது கொள்ளவும், தேவனுடைய மகிமை ஐஸ்வர்யத்தை அனுபவிப்போம். கர்த்தர்
கர்த்தர் நல்லவே. நான்காவதாக, இந்த சாமுவேல் என்னும் நியாயாதிபதி உயிரோடு இருந்த நாளெல்லாம் நியாயம் விசாரித்தார் என்று பார்க்கிறோம். அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எரேமியாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது மரண நாள் பரியந்தமும் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் 2 நாள் நியாயம் விசாரிக்கவில்லை, சாகர வரைக்கும் தேவன் தனக்கு கொடுத்த நியாயம் விசாரிக்கிற வேலையை, நியாயம் விசாரிக்கிற ஊழியத்தை உக்கிரானத்துவத்தோடும் உண்மையோடும் இந்த அருமையான தேவ மனிதன் நிறைவேற்றினார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மரண பரியந்தம் கர்த்தருடைய நீதியை நிறைவேற்ற, கர்த்தருடைய நியாயத்தை விசாரிக்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் தீர்க்க நீங்கள் ஆயத்தமா என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் அதை வாஞ்சித்தால் இந்த சாமுவேலை இப்படி பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே. ஐந்தாவதாக, அவர் கர்த்தர் நல்லவே, நியாயம் விசாரித்து பலிபீடம் கட்டினார் என்று பார்க்கிறோம். அந்த பலிபீடம் கட்டினது எதை குறிக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளினார் என்று பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி ஜெபித்தார். தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு தேவ மனுஷன் நியாயம் தீர்த்தால் தேவன் அவர்களுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, தேசத்துக்காக செய்யப்படுகிற ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பா, தேச ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. தேசமே தேவனுடைய தேசமாய் மாறும். இந்த சாமுவேல் நியாயாதிபதி நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமை நாட்களாய் இருந்தது. அதே மகிமையின் நாட்களை, அந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 5 விதத்திலே நியாயம் தீர்த்த இந்த சாமுவேல் என்னும் நியாயாதிபதியை குறித்த 3 அற்புதமான சாட்சியை வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த சாமுவேல் ஒன்று அநியாயம் செய்யாத நியாயாதிபதியாய் இருந்தார். 2வது இடுக்கம் செய்யாத நியாயாதிபதியாய் இருந்தார். 3வது ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்காத நியாயாதிபதியாய் இருந்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு சாட்சி! இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு சபைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதிகள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு ஊழியத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதிகள் எழும்ப வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களும் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் கூட இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளாய் மாறினால் தேசம் தேவனுடைய தேசமாய் மாறும். பரலோகம் பூமியில் கடந்து வரும். நாமும் தேவனுடைய புத்திரராய் எண்ணப்படுவோம். இந்த சாமுவேலை போல நல்ல நியாயாதிபதிகளாக உங்களையும் என்னையும் நம்மையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.